வண்டியங்க தள்ளு வண்டியங்க இருக்கானா செத்து போனாலும் பாருங்கடா. தள்ளு வண்டிங்கயா தள்ளு வண்டியங்கமா இருக்கு. என்னதுங்க? தள்ளிட்டு இப்படி தள்ளிட்டு போவாயில ஆளு பிடிச்சு வச்சு. அந்த எச்சர் எங்க இருக்கு? அந்த இருக்கு. வாமா வாமா அண்ணே வாமா 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 வாமா. பாத்து தள்ளியா. வேமா போடா வேமா போடா. தள்ளு. எமர்ஜென்சி. டேய் என்னடா இது? ஆத்தாளுக்கு குளுக்கோஸ் ஸ்டாண்டு. ஏண்டா இந்த ஹாஸ்பிடல்ல குளுக்கோஸ் ஸ்டாண்ட் இருக்காதா? லூசு போல. வெளிய எடுத்துட்டு போடா. ஏ நீங்க மறந்துட்டேன்னு சொல்லி எடுத்துக்கு வந்தா என்ன வைறீங்க? மரியாதை இல்லடா அண்ணனுக்கு. பூரா குளுக்கோஸ் எல்லாம் மூத்தவனா வர பிறந்துக்கிட்டு எங்க உயிரை வெயிட் பண்ணுங்க சார். எத்தனை நாளாக உட முடியாமல் இருக்காங்க? இப்பதான் ஒரு 3 நாளா சார். ஓ 3 நாளா? ஆமா சார். என்ன அவசரம்னு கூப்பிட்டு வந்தீங்க? பொறுமையாக செத்ததுக்கு அப்புறம் கூப்பிட்டு வந்திருந்தா ஈஸியாக பழக்க வச்சிருக்கலாம்ல. டேய் எப்படி? நீ சிவாஜி படம் பார்த்தல? ஆமா. அதுல ரஜினி அந்த செத்த ஒன்று 2 அயன் பாக்ஸை நெஞ்சிலே வச்சு அமுக்கி எடுப்பாங்க. சூடு தாங்காம உடம்பு டகால் எடுத்துருச்சு. அது மாதிரி ஒரு சிகிச்சை. ஏண்டா ஏலே சூடு தாங்க மாட்டாம பணம் எந்திரிக்குதுன்னா சுடுகாட்டில் எறிகிற எல்லா பணமும் எந்திரிச்சிருக்கோம். என்ன பேசி வர? அதுக்கு தான் ராத்திரி பூரா எந்திரிக்க விடாம கட்டையை கொண்டு அடிக்கிறாங்க. ஏப்பா அதே அந்த ஆளத்தெல்லாம் போச்சுருக்காங்களோ. அப்புறம் சார் நான் உனக்கு காத்த டிஸ்சார்ஜ் பண்ணிக்கிட்டுமா? இனிமேல் தயவு செஞ்சு இந்த பேஷண்ட்டுக்கு என்னை கூப்பிட்றாரு. ஏங்க அறிவு இருக்கா? கொண்டாந்ததே லேட்டுங்கிறாரு. அவர்கிட்ட போய் டிஸ்சார்ஜ் பண்ணலாமான்னு கேக்குறீங்க? போங்க போய் ரிசப்ஷன்ல போய் பணத்தை கட்டுங்க. பவுனத்தாய் அம்மாக்கு இன்சூரன்ஸ் இருக்கா? உங்ககிட்ட பேட்டரி பண்ணிருக்கா? நான் நல்லா வர நான் தேடி இருக்கேன். அப்படின்னா என்னம்மா? பவுனத்தாய் அம்மாக்கு கலைஞர் காப்பீடு, அம்மா காப்பீடு அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? ஏமே எங்க ஆத்தா சின்ன வயசுலேருந்தே அருவா சுத்திய நட்சத்திரம். கிழவன் கலைஞர் கட்சி, நான் மக்கள் நீதி மையம். இவன் ரெட்டலை. என் தங்கச்சி நாம் தமிழர். செல்வன் நீ என்ன? விஜய் கட்சி தாவேகா 18வது வார்டு செயலாளர் போடுங்க. ஏமா இன்சூரன்ஸ்லாம் இல்லை. நாளை பண்ண போய் வாங்கிக்கிறோம். அட்வான்ஸ் பே பண்ணுங்க. ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன். 1000 ரூபாயா? 1000 ரூபாயா? வேற எப்படி தருவாங்க? 50,000. அப்படின்னா 50,000. மாட்டிக்கிட்டியா மைனர் குஞ்சே, சிக்கிக்கிட்டியா சீரழிஞ்சே. என்னென்ன என்னென்னமோ பண்ற? ஒரு விஷயம் சொல்லுவேன், ஆர்டின்னு சொல்லக்கூடாது. நான் பேசுறது பூரா அவன் காதுல கேட்கும். இவன் விட்டு துடியான தெய்வம்னு தெரியாம இத்தனை நாளா வெட்டியா சுத்தி தெரிஞ்சுட்டானடா. கிளவி அநியாயத்துக்கு ஒரு முடிவு கட்டுன்னு தான்டா கேட்டேன். கிளவியும் படுக்க போட்டு கிளவி மகன் கையால ஒரு வேலையும் போட்டு கொடுத்து, நதமும் கூகுள் பேயில் 500 ரூபாயும் கொடுத்து, வேலைக்கு விளக்கேத்துற புண்ணியத்தையும் கொடுத்து என்னை உச்சு குளிர வச்சு விட்டானப்பா. கருப்பா ஓ அருளே அருளப்பா கருப்பா. இனி இங்கே நீ உட்காந்து இது அணையா விளக்காக்கி வர்றவங்க போகிறவங்களுக்கு தின்ற கொடுத்து ஒரு பாலிடெக்னிக் ஒரு பள்ளிக்கூடம்னு கட்டிட்டு இப்படியே சாமியார் ஆயிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். எனக்கு ஒரு பேர் கூட யோசனை பண்ணி வச்சுட்டேன். என்ன பேருண்ணே? கங்காரு அடிகளார். கங்காருண்டா இந்த புள்ளத்தாச்சி மிருகமா? அது ரிக்கி பாண்டி ஒரு மிருகமாச்சானே. இந்தியாவுக்குள்ளண்டா மெட்ராஸ் பக்கம் 1-2 இருக்கும். நம்ம ஊருக்குள்ளே எது வேற? அப்போ கம்மாய்க்குள்ளே பார்த்தது கங்காரு இல்லையா? சொர வேற நெளிஞ்சு வச்சுக்கிறோம். 1.5 வருஷமா இதெல்லாம் எவதுனின்றே தெரியல. கன்றாவி இந்த 160 நகைக்கு என்னெல்லாம் பாடுபட வேண்டியது இருக்கு பாரு. கிழட்டு மூதேவி பாடா படுத்துறா. இவளை காப்பாத்த பூரா நகையை நம்ம கையாலே கழட்ட வச்சுட்டாளே. அந்த கொடுமையான்னு கேட்குற? வாக்கப்பட்ட புதுசுலலாம் என்னையும் மாமனையும் சன்ன கொடுமையாக படுத்திருப்பா அந்த கிழட்டு சிரிக்கி. மத்தியானத்தில் சாப்பிட்டு சத்து நேரம் தூங்க விட மாட்டாடியே. களை எடுக்க போக வேண்டியதானே, வயர் பின்ன போக வேண்டியதானே, 10-20 சம்பளம் கிடைக்காதா அப்படின்ட்டுருவா. இப்படித்தான் அன்னைக்கு ஒரு நாள் மலையாண்டி தேட்டருக்கு நம்ம விசயாந்தி படத்துக்கு போய்க்கிருக்கோம். என்ன வடம்? என்னது? இல்லை நீ மாமா படம் பார்க்க போனேன் நீயே, அதான் என்ன வடம்னே. நானே பௌத்தரத்தில் பேசிக்கிருக்கேன். கடுப்பை கிளம்பிக்கிருக்காவாரு. நீ என்னன்னு ஏழு நடந்தத கிளம்பி போய்க்கிருக்கோம். கிளட்டு சிரிக்கி வேமா வந்து இந்த காசு என்ன மரத்துலையா காய்ச்சிக்கு இருக்கு தனியை முடிச்சவனே வந்து ஒளி ஓடுது வந்து வாரான்னு உட்கார வச்சுக்கிட்டா. அடிப்பாவி. ஏக்கா உன்னை அம்பிட்டு பாடாப்படுத்திருக்கா? அம்பிட்டு பாடுபடுத்தினதும் இல்லாம மகளுக்கு பத்தியா இம்பிட்டு விவரமா நகைப்புற முடி சேர்த்து வச்சிருக்காவாரு.
ஏக்கா இப்ப கிழவி எந்திரிச்சா நகை எங்க இருக்குன்னு தெரிஞ்சிரும். ஆனா கிழவி நகையை சொல்லிக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னா வாரி சொல்லுவா அதுக்கிட்டே அம்பட்டு நகையை தூக்கி கொடுத்துக்க உட்காந்துருக்கியோ. அதானே. அப்படி மட்டும் ஒன்று நடக்கட்டும். கிழவியை வெட்டி கட்டில வச்சு வெட்டி வாழையில கட்டி போடுறேன். அதுக்கிட்டே ஊரா விடுத்துலாம் உட்காந்து துவச்சுக்கு இருக்கமோ. நகையை பகுமானமா மகளுக்கு கொடுப்பாளாம்ல. மகளுக்கு என்ன செய்யறாங்க? ஏய் என்ன இவன் எங்கடி துணிமணி எழுதிட்டு கிளம்பியிருக்கா? என்னது? எங்க மைனி கிளம்பிட்ட? ஆஸ்பத்திரிக்கு. என்னத்துக்கு? ஆத்தாளுக்கு மாத்துணி வேணும்ல, கொடுத்தந்துடுறேன். அடியே அங்கேயே ஒருத்தர் தான் இருக்கணும்னு நொன்னைங்க மாத்தி மாத்தி வெளியே படுத்துக்கிருக்காங்க. அங்க போய் நீ என்ன பண்ண போற? அப்ப அன்னைங்களுக்கு மாத்துணி வேணும்ல. அதே நம்ம பெண்ணுக்கு இருக்கல, நீ எதுக்கு வெட்டியா ஆஸ்பத்திரிக்கு அலைஞ்சுக்கு இருக்க? வீட்டுல இரு, அவன் கொடுத்து விட்டுக்குவான். ஒரு வாட்டி பார்த்து ஏய், சாதம் பார்க்க போகணும்னு நம்ம கிளவிக்கு நீயே நம்ம சூரியன் கூட குட்டிப்பா. காலைல சொன்னேல குட்டிப்பா. ஆமா ஆமா முடிக்கிறத பாரு. நீ போயிட்டு வா, ஒண்ணும் இல்ல. என்ன பண்ணி அவசரம்? சாதகம் பார்க்கத்தியா? கிழவிக்கு முன்னா சாதத்தை பார்த்து என்னன்னு தெரிஞ்சுக்க வேணாமா? என்ன ஏன்டா குடு, அவளை கூட்டிட்டு போது போயிட்டு வா. ஏ இது மொய் நோட்டுக்கா? என்னமோ போய் தொலைடி, கண்டுபிடிச்சிட்டா. ஐ நம்மாயிட்டு தோரிகா டபுள தோரிகா கிட்டாரு கம்பி மேல நின்று கம்பியா திருப்ப அப்படிதான்றா. யா பெண்ணிக்கு கட்டிக்க போற பிள்ளை முன்னாடி அசிங்கப்படுத்திருக்க. நீ ஏறி தப்பி குத்துதான்றா மந்தையில இருக்க கடப்பாக்கள் உடஞ்சு. இப்ப கிட்டார் கம்பி அவசியம் தானா? இன்னும் சரியா முளைக்கல. அதுக்குள்ள இன்ஸ்டாகிராமா ரீல்ஸ் கிட்டார்ல எத்தனை கம்பி இருக்கு தெரியுமாடா? போடு மந்தையில போடு. பொம்பளை அடிச்சு என்னடா முறைக்கிற? போடா ஆளு முகரையா. நீங்க அடி உங்க அத்தை அத்துப்பூர்வா போடா. போய் மொட்டை பாறையில நின்னு தப்புடா. கொடுத்தா கிளவி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. பார்த்து கொண்டு அட வச்சு சரிதா. எல்லாத்தையும் நான் பணத்தை போய் சீக்கிரம் கட்டிடு. யாருக்கு எதுவும் வரல, நான் பாத்துக்கிறேன். சின்னதா கசிஞ்சால் போச்சுதா. நான் போயிட்டு தகவல் சொல்றேன். மறந்துடாதனே. ஏய் ரெண்டு வீட்டுல சுட்டுறா. நானும் அந்த சத்ருவா நகை வந்துடும் இந்த சத்ருவா நகை வந்துடும்னு 4 வருஷமா காத்துக்கிருக்கேன். ஆனா சாக போறப்ப இந்த கிளவிய என் மச்சினக்காரன் வேணா காப்பாத்தி போடுவாங்க போலியே. ஆத்தாமல் அம்புட்டு பாசமா அவங்களுக்கு. இவங்களுக்கா காக்கில கறியை 4 நாள் வச்சு திங்கிற கஞ்ச பயிலடா. பாசமாவது மாசமாகுது. ஆனா என்னமோ தப்பா இருக்கு. என்னன்னு தான் தெரியல. தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ. ஹலோ, நேரு தான் பேசுறேன். மாப்பிள்ள என்ன ஒரு பேர் உண்மையிலே நேரு தானா? எனக்கு அந்த சந்தேகம் இருக்கு கேட்குறேன். ஒன்று பண்ணுறீங்களா? சாயங்காலம் பேசட்டுமா? கொஞ்சம் லிட்டில்ஸ் பிஸியாக இருக்கேன். நன்றி நன்றி. நல்வர். மாப்பிள்ள நிச்சயமாவே உன் பேர் நேரு தானா? வெறும் நேரு இல்லடா, சவர்களால் நேருடா. சவர்களால் நேரா? ஏன் அப்படி வச்சாங்க? ஏன்னா இங்க சியா நேதாஜி கூட சண்டை போட்டவரா? ஏன்பா உங்க சியானுக்கு நேதாஜிக்கு என்ன பிரச்சனை? ஏய், நேதாஜி கூட சேர்ந்து சண்டை போட்டவரா? ஆறாவன் சொல்றேன் கேட்டுக்க. யாராவன் நொய் நொசன சொன்ன. ஹலோ டேய், நான் ராஜீவ்காந்தி பேசுறேன். யாரா என் மயனாடா? ராஜீவ்காந்தி? என்னடா அப்பன்ட்ட திடீர்னு பேசுற? என்னடா? இந்த அத்தகாரிக திருட்டு தானமா பெண்ணிக்கு கூட நகையை கொடுக்குறாளோடா. எங்க இருக்கேன்? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு வந்துருக்கோம் கரமாத்தூர் கனகபுரம். மேடம் நீங்க என்ன சாப்பிட்டீங்க? புருஷன் கொண்டு வருவேன். புருஷன் பார்த்தானே ஓ சிக்கன் ஜிப்பே போடு. மாடு புடி மாடு ஆடணும். அப்படி கேக்குது வாயு. 1,56,000 பெருந்தீனி கம்மியா தப்பா சாப்பிட்டேன்.
குறவலி அறுத்து போடுறேன். என்னடா நடக்குது? சொல்றேன் ஒண்ணு. போன வாரம் தான் 160 பவுன் மொத்தமா வாங்கிட்டு வந்துச்சு. எத்தனை பவுனு? 160 பவுன். ஏன் ஒரு பக்கம் விட்டுது? எம்புட்டு விவரமா என் பொண்டாட்டிக்கு வர வேண்டிய நகைய அட்டையை போட பாத்துறீங்களா? டே நீ என்ன செய்யற? எனக்கு விஷயம் தெரிஞ்சதை பத்தி எதுவுமே காட்டிக்காம எப்பயும் போல என் மச்சனைங்களுக்கு ஒத்தாசே இரு. அங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு ஒண்ணு விடாம எனக்கு லைன் அடிக்கிற. நகை கிடைச்சதும் மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். இன்னைக்கு உன் சாப்பாட்டு செலவு ஏன் செலவு. எனக்கு தெரிஞ்ச விஷயம் என் மச்சன் என் காதுகளுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உடம்புல இருக்க 21 வரலையும் வெட்டி போடுவேன். ஏற்கனவே அட்டுத்தரத்தில் முடிச்சு விக்ரம ஒத்துக்கிருக்கான். இன்னும் இடத்துல விக்ரம்ன்ற கமலஹாசன் மட்டும் எம்பிட்டு இருக்கு. வேற ஏதாவது மாற்ற சொல்றான். அடகு கடையில் ஓடி போயிட்டு அனப்பா மதனி உங்களுக்கு துணியெல்லாம் கொடுத்துட்டு கட்டு முடிஞ்சிருக்கு. சொல்லுவா பணம் சரியா இருக்கான்னு எண்ணிப்பாடுறா. என்ன லாட் பண்றாங்க? டாக்டர் எங்க ஆத்தா எப்படி இருக்கு? ஆத்தா? வாட் ஆத்தா? பேஷண்ட் நேம்? பவுனுத்தாய் சன் சார். ஓ பவுனுத்தாய். She is in critical condition. அப்படியாங்க சார்? We can't see any improvement in her current status. ரொம்ப நல்லதுங்க சார். But we cannot say anything for sure now. பேசிக்க போறாங்க. It is your டேய் கமலஹாசனை எப்படியும் படிக்க வச்சிடணும்டா. இந்த டாக்டர் பேசுறது எதுவுமே விளங்கல. படிக்காதனால காதிருந்தும் நம்ம செவிட்டு பய கணக்கு தானே. என்ன சொல்ற? டேய் அந்த இந்திய டாக்டர் என்ன சொல்லிட்டு போறாரு? ஒன்றும் பிரச்சனை இல்லை, பொழைச்சிக்கிறோம் டாப்லனே. கருத்தை காப்பாத்திட்டானே. இல்லை இந்த 2 பலம் என்ன ரேட்டரா? அதை கவர்மெண்ட் கிட்ட தான் கேட்கணும். ஏடா இப்படி காட்டி இடத்த வச்சுட்டு தான் நகர்னு சொல்லிக்கிறியாடா? சரி மொத்தமாக எனக்கே பேசி முடி. அம்பிட்டு போனால் ஓன்ட்ட எது? பேசி முடிடா போட. ஒரு பிள்ளையாவது படிச்சு போகிறோம்னு பார்க்குறேன், ஒன்றும் புரிய மாட்டேங்குது. यार वाइटल्स डाउन होते जा रहा है यार. कौन ऑब्जर्व कर रहा था? हाँ என்ன மாமா ஆள் ஒரு மாதிரியா இருக்க? இல்லை மாப்பா நான் ஆத்தா பொழைச்சிக்கிறோம் மாமியா, நீ தைரியமா இரு. உன்னால தான் இந்த விஷயமே எங்களுக்கு தெரிஞ்சு எல்லாம் நல்லபடியா நடக்கணும். 10 பவுன் என்ன நான் தனியா உனக்கு 1/2 கிராம் சேர்த்து தரேன். நல்லபடியா கல்யாணத்தை பண்ணு. புளியா செட்ல விசேஷத்துக்கு பாட்டை போட்டுருவான். பொண்ணு மாப்பிள்ளை கல்யாணம் ஆனா நான் கட்டி கொண்டு வரையா ஓ அவசரத்துக்கு முடிச்சு போடுற விடு. என்னடா என்னென்னவோ சொல்றாங்க. என்னன்னு தெரியல, நான் சொல்ல மாட்டேன். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. bring the CPR. சார் சொன்னாங்க. ஐயோ பயமா இருக்குடா. Keep the vitals stable and monitor the. रुको यार, समझ रहे हो? चलो. What is your name? செல்வம் சார். Selvam, I already told you, right? She is still in crucial stage. We have continued the treatment, informing her condition to you, right? Now why you are making fuss? It's about to get over. சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசிரும்ல. पेश पागल है क्या? ये क्या कह रहा है यार? समझाओ इसे. I'll explain sir. Today. ஏங்க அந்த மாதிரி பொழைக்கிறதே கஷ்டம்னு காலன்னு சொல்லிட்டு இருக்கோம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வென்டிலேஷனை கன்டினியூ பண்ணலாமான்னு கேட்டதுக்கு எல்லாரும் மண்டே ஆட்டினீங்க. இப்போ வந்து பேசமாங்கறீங்க. முடிய போதுங்க. ஐயோ நீங்க என்ன சொல்லிட்டு போகுது பிள்ளை? முடிய போட்டு போகுது. அந்த ஆள் சிரிச்ச மூஞ்சா நம்பிக்கையா பேசினாப்ல, அதான் பொழைச்சிக்கிறோம்னு சொல்றாரு நினைச்சுக்கிட்டேன்.
அத பார்க்கும்போது யாருமே அப்படி தான் நினைப்பாங்க. சாக போறது இப்படி திருத்திட்டானே சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்றீங்க? செல்வா குத்தூரோட ஓடிடுறா. செத்துட்டு போறியா? போறியா? எட்டு போச்சு. போடா திரும்ப வருவாரா? You will love China. South Panchwan. சார் புரியலல்ல? நைஸ் சார். அப்புறம் எதுக்கு அவங்ககிட்ட இங்கிலீஷில் பேசினேன்? கருப்பா எவனாவது கையை கட்டி நின்று சாரண்டா போதுமே உங்கள் ஆங்கிலத்தன்மையை பூரா இறக்கி வச்சிருவீங்க. எதிரில் இருக்கிறவனுக்கு நீ பேசுறது புரியுதா புரியலான்னு தெரியாமல் உனக்கு தெரிஞ்ச மொழியில் பேசிட்டு இருக்க பேர் என்ன திறமையா? மனநோயா? எங்க ஓ இங்கிலீஷ் என்கிட்ட பேசு. நான் நல்லா இங்கிலீஷ் பேசினா உனக்கு புரியுமாயா? அட்டண்டர்ஸ் கிட்ட எரிஞ்சு விழாமல் சிரிச்சு பேசணும்னு தான் சொன்னேன். உங்கள் அம்மா செத்து போயிடணும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல சொன்னேன். சரி நீங்கள் ஏன் அந்த பேஷண்ட் அட்டன் பண்ணல? இல்லை சார், நம்ம ஒன்று சொன்னோன்னா அவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க சார். அது ஓ ஒரு 50 பேஷண்ட்டை பார்த்துருப்பீங்களா? அதுக்குள்ளே இவ்வளோ சலிப்பு இல்லை? அந்த அட்டண்டர்ஸை உள்ள வர சொல்லுங்கம்மா. வாங்க வாங்க உட்காருங்க சார். சும்மா உட்காருங்க. இங்கே பாருங்க, பவுன் தாய் அம்மாவுக்கு வந்து ரைட் சைட் பிரெயின்லேருந்து வர நர்வில் கழுத்துக்கு பின்னால் ஒரு அடைப்பு ஏற்பட்டிருக்கு. அதனால் அந்த பகுதியில் ரத்த ஓட்டமும் தடப்பட்டிருக்கு. ரொம்ப வருஷம் தலையில் அதிக சுமந்தான் இது ஆகும். அதனால் அவங்க பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்ம கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டில் அந்த பிளாக்கை டேப்லெட் அண்ட் மெடிசன்ஸில் க்யூர் பண்ண முடியுமாங்கிறது ஒரு முயற்சி தான். நாம் நம்ம ஒர்க்கை ஒழுங்காக செஞ்சாலும் அவங்க உடல்நிலை அதுக்கு ஒத்துழைக்கணும். இது புரிஞ்சுக்கிறாம நீங்கள் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கிட்டிங்கன்னா என்ன அர்த்தம்? இதுதான் பேஷண்ட்டோட கண்டிஷன். நீங்கள் ஃபர்தராக ட்ரீட்மெண்ட் பார்க்கணுன்னா பாருங்கள், இல்லை அப்படின்னா எப்போ வேணாலும் டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்க. அது டாக்டரு இங்கே பாருங்கள் உப்புலியான், சிகிச்சை சம்பந்தமாக உங்கள் சந்தேகத்தை நீங்கள் தாராளமாக கேட்கலாம். சட்டத்தில் உரிமை இருக்குது. இல்லை டாக்டரு, எங்கள் ஆத்தால பொழைக்க வைக்க முடியாதுங்கிறது எங்களுக்கு புரியுது. உங்ககிட்ட இருக்கிற வசதியான மருந்து மாத்திரைகளை வச்சு ஊசியை கீசியை போட்டு விடாம ஊசியெல்லாம் போட்டு, நான் சொல்றது என்னன்னா நீங்க நல்லா தெளிவா கேட்டுக்கங்க, ஒரு 5 நிமிஷம் மட்டும் எங்க ஆத்தால பேச வைக்க முடியுமா? உங்க ஆஸ்பத்திரிக்கு நல்ல பேர் கிடைக்கும். என்ன சொல்றீங்க? என்ன ஊருக்கடத்தான பேசாரா? டாக்டர் இப்படி அதானே சொன்னார். கம்மனரா டாக்டர் சொல்லுங்க. டாக்டர் இதெல்லாம் எங்க ஆத்தா மூளைக்கு எடுத்த போட்டா. இதுல ஏதாவது இடங்கிடம் தெரிய வாய்ப்பு இருக்கா? தெரியல டாக்டர். டிஸ்சார்ஜ் பண்ணிருங்க. அதெல்லாம் எடுக்கக்கூடாது. ஐயோ சரி, இந்த சூர்யாக்களா எது நீ மாப்பிள்ள வரேன் என்ன எனக்கு பேசி முடிச்சு விடுனே. டேய் நீ வர சொல்ல 10 கிலோ போதும். இனிமே நாங்க பாத்துக்கிறோம். இப்போ என்னத்துக்கு கால் லெட்டர் உடைச்ச நீ? கால் கட்ட உடைச்சா ஊசி உடைச்சு விடுவேன். சும்மா அடிக்க வராருனே அவரு. பில்ல கூட பார்க்க விட மாட்டான்டா. அடியா நல்லா. ஏய் விசால், அடிட்டிட்டே இருக்க. ஏய் செல்வா போடா. நீ செலவு பண்ணியாடா? செலவு பண்ணியா? செலவு பண்ணியாடா நீ? போடா. டேய் நான் செலவு பண்ணிருக்கேன். வந்து 5 நாள் தான் ஆகுது. லட்சமா செலவழிச்சிட்டான். போச்சு மொத்தமா போச்சு. அடிக்க வரேன். கால் லெட்டர் உடைச்சிட்டாங்க. அந்த டாக்டர் அப்படித்தான் சிரிச்சுட்டே இருந்தா நான் என்ன ஒண்ணு பாத்துடி. என்ன இப்படி பண்றீங்க சார்? நீங்க வாங்க சார், உங்களை நம்பி தான் நாங்க வந்திருக்கோம். போங்க போமா சார் நீங்க அவரை கூப்பிடுங்க சார். பாக்குறீங்கல்ல சும்மா வந்துட்டு இருக்காரு. வண்டியில நீங்க ஏறுங்க. கூப்பிடுறாங்க பாரு. உங்களை தானே கூப்பிட்டு இருக்காங்க, போகணே. ஓ உன்னையே தான் கூப்பிட்டு இருக்காங்க, ஏதோ அவசரம் நீ வாட்டு நின்று இருக்க. போய் என்னாண்டு வாரியா முத உசுர எடுமை தெரியுமா உனக்கு? நாங்கள் எல்லாம் இருக்கிற அம்மட்டையை வித்து விட்டு ஒரு உசுரை காப்பாற்ற அந்த பாடுபட்டு இருக்கா. நீ வாட்டுக்கு கூட நின்று சிகரெட் அடிச்சிருக்க. போயா முத போய் என்ன அடிக்கலையா? போயா. உங்களுக்கு எதுவும் முக்கியமான வேலை இருக்கா? ஏன்
அப்போ போய் உங்கள் வேலையை பாருங்க, எங்களுக்கு தெரியும். வேலையை பார்க்கலாம். இந்த பார்க்குறேன்டி. ஏய் உங்களை வண்டிக்குள்ளேரியா ஒரு குடும்பமே கையெடுத்து கெஞ்சிக்கிறாங்க. உங்களுக்கு என்ன மணியமா போச்சா? உங்கள் வண்டியை போட்டா பிடிச்சி போலீஸ் எடுத்து விட்டுருவேன். சார் என்னது பாரியா? சார் இருங்க சார். விஷயம் தெரியாமல் ஏன் சார் நீங்கள் வேற? என்னண்டு பாரியா? பாரியா இன்னைய பார்க்குற? என்னண்ணே யாரோ ஒருத்தர் உள்ள வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு. என்னண்ணே பண்ணுறது? நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு முயற்சி பண்ணிட்டோம். பண்ணிடு. என்னண்டு பாருண்ணே, ஃபோன் பேசி இருக்க. சார் என்ன சார், எவ்வளோ நேரம் காத்திருக்கிறது சார்? அவங்க உயிர் துடிச்சிட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கீங்க. பாவம் நீங்க ஏதாவது செய்யுனே. அண்ணே இழுக்குது பாருங்க, ஏதாவது பண்ணுனே. என்ன சார் ஆச்சு? மேடம் கேஸ் டிக்லர். காவேரி பதறாத, நல்ல நேரத்தில் முடிஞ்சிருச்சு. சார் கீழே போங்க. எந்திரிங்க சார், வெளியில் போங்க சார். என்ன வாழ்க்கையில் முதல் தடவை உசுர் போகிறத பார்க்குறீங்களோ, அவங்களுக்கு உடம்பு தான் அசைவு இல்லாமல் இருக்குமே தவிர, தான் பிள்ளைங்க தங்களை கொல்ல சொல்கிறதுலேருந்து நான் அவங்க மூச்சை நிறுத்துகிற வரைக்கும் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் சார். ஹாஸ்பிட்டலில் இதுக்கு மேலே செலவு பண்ண முடியாதுன்னு கூட இருந்து பார்த்துக்கிறவங்க சொல்லிட்டா அவங்களுக்கு வெண்டிலேட்டர் சப்போர்ட் இருக்கிற ஆம்புலன்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க வாழ்ந்த வீட்டில் உசுர் போகணுன்னு சொல்லி வீட்டு வாசலில் வச்சு இதை கட் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் அவங்க கஷ்டத்தை முடிச்சு வைக்கிறேன்னு சொல்லுவாங்க. இவெல்லாம் வீட்டுக்கு போகிறதுக்குள்ளே நல்ல நேரம் முடிஞ்சிடுன்னு சொல்லி நட் ரோட்டில் வச்சு கட் பண்ண சொல்கிறான். ஒரு 60-70 வருஷம் வாழ்ந்த ஒரு உசுரை நட் ரோட்டில் வச்சு நாய் மாதிரி கொண்டுபிட்டு நல்ல நேரத்தில் கொண்டுட்டோன்னு சந்தோஷம் வேற படுறான். உலகத்தில் எந்த பெற்றவங்களும் காசு இல்லைன்னு சொல்லி தான் பிள்ளைய கொல்ல சொல்கிறதே இல்லை சார். ஆனால் இங்கே எத்தனை பிள்ளைங்க தான் பெற்றவங்களுக்கு அந்த வார்த்தையை சொல்லாமல் இருக்காங்க? சொல்லுங்க. ஆனால் அந்த பாவம்லாம் பேரம் பேத்தின்னு அவங்க வம்சத்தல்ல விழுந்து எந்த பாவமே செய்யாத அந்த குழந்தைங்க தான் சார் இதெல்லாம் அனுபவிக்க போகிறாங்க. போகிற வழியில் யாராவது ஒருத்தர் பொழைச்சிக்க மாட்டாங்களான்னு ஒரு சின்ன ஆசை. அதனால தான் எப்போவுமே பஞ்சர் போட்டனில் இப்போ இந்த மாதிரி ஏதாவது பண்ணி வேணுமுன்னே லேட்டாக்குவேன். பவுனத்தாய், பவுனத்தாய், என்ன தெரியுதா?
லாஸ்ட் 26 மினிட்ஸாக பவுனுத்தாயோட உடல்நிலையில் பல்ஸ் ஹார்ட் பீட்லாம் கான்ஸ்டண்ட்டாக இம்ப்ரூவ் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு நல்ல சைன் தான். ஓகேங்களா? பார்ப்போம். சரியா சார்? இதுக்கு மேலே எங்களுக்கு சத்து இல்லை சார். நாங்கள் எங்கள் ஆத்தால வீட்டு கூட்டி போய் வச்சு பார்த்துக்குறோம். என்ன விளையாடுறீங்களா? 3 நாளாக ராத்திரி பகல் பார்க்காம கஷ்டப்பட்டு காப்பாற்றிருக்கோம். இப்போ வீட்டுக்கு கூட்டு போகிறான்னு என்ன அர்த்தம்? அவங்கள காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னப்போ நீங்கள் என்னங்க பண்ணீங்க? எவ்வளோ சண்டை போட்டுக்கிட்டீங்க? இப்போ நான் உங்கள் கூட சண்டை போடவா? என்னவோ பண்ணி தொலைங்க. உயிர் அருமை தெரிஞ்சாதான் சார். இவதுக்கு இங்கே வந்தேன். இன்னும் 2 மணி நேரத்துக்கு பாடி ஃபங்க்ஷன் இதே மாதிரி நார்மலாக இருந்துட்டா நாளைக்கு காலையில் ஒரு சர்ஜரி பண்ணி அந்த பிளாக்கை ரிமூவ் பண்ண ஒரு ட்ரை பண்ணலாம். போன உசுறு திரும்பி வந்துட்டு இருக்கு. கோடியில் ஒரு ஆளுக்கு தான் இது நடக்கும். ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வர துடிச்சுக்கிட்டு இருக்கு. காலையில் சொன்ன சிச்சுவேஷன் இப்போ இல்லை. என் கண்ணுக்கு தெரிஞ்சு அவங்கள காப்பாற்றுறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. உயிரியா? டாக்டரும் அப்பயே சொன்னார், எங்களால் முடியல சார். நாங்கள் எங்கள் ஆத்தால வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடுறோம். நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் டிஸ்சார்ஜ் பண்ண முடியாது. நான் 2 மணி நேரம் அப்சர்வேஷனில் வச்சு தான் அனுப்புவேன். உன்னால் முடிஞ்சதை நீ செய். நீ பணம் கட்டாமல் போ. சிஸ்டர், வெண்டிலேஷனை கண்டினியூ பண்ணுங்க. டேய், இவர் என்னடா டிஸ்சார்ஜ் பண்ண மாட்டேங்கிறது? வாடா, நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டுக்கு போயிடுவோம். இவர் வாட் சொல்லிட்டு ஏசி ரூம் போயிடுவாரு. யாரா பணம் கட்டுறது? வாடா. சிஸ்டர், பவுன்டைக்கு வெண்டிலேஷனை கண்டினியூ பண்ண சொன்னா. ஓகே சார். சொல்லுங்க சார். ஒரு ஆப்ரேஷன் சொன்னார்ல? ஆமாம். அதுக்கு எப்படி சார் செலவாகும்? ஒரு 3.5 to 4 லட்சம் ஆகும். சரிங்க சார்.